உங்களுடைய சிச்சுவேஷன்ஸில் உங்களை விட்டு போனதுக்கப்புறம் இந்த நபர்கள் வருத்தப்படவே இல்லையா அப்படின்னு நீங்கள் உணர்றீங்களா? அப்படிலாம் கிடையாது. இந்த நபர்கள் அந்த நேரத்தில் போக வேண்டிய மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஆகிருச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த நபர்கள் அதை நினச்ச பயங்கரமான ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்குமே நீங்கள் போயிட்டு பேசாமல் இருந்த அந்த நபர்களுடைய அலட்சியம் தான். ஏன் அப்படின்னா, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரிப்படுத்த முடியாது. சுருக்கா அதுக்கான முடிவை எடுத்துட முடியாது. ஏன்னா உங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் பெருசு மாதிரி இருக்குது. ஸோ அதனால அதுக்கான தகுந்த அடியை எடுத்து வச்சு மெதுவாக தான் போக முடியும். அப்படின்றதுனாலே இந்த நபர்கள் நீங்கள் கேட்குற மாதிரி டக்குன்னு ஒரு முடிவை கொடுக்காமல் இருந்தாலுமே அந்த நபர்கள் அங்கே நீங்கள் இல்லாமல் இருக்கிறது அந்த நபர்களை தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னும் நீங்கள் இல்லாததை நினச்சி இந்த நபர்கள் அவசரவசப்பட்டு உங்களை விட்டு வந்ததை நினச்சி இன்னும் வரைக்குமே மனம் வருந்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி 10 ஸ்வாட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நபர்களோடு நீங்கள் இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இல்லை, ஒரு நிறைவாக இல்லை, மனசுக்கு நிறைவாக இல்லை. ஏதோ ஒரு இடத்துல நான் தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு ஒரு துரோகம் பண்ணியிருக்கேன். அந்த துரோகம் என்னை திரும்ப திரும்ப குத்தி காட்டுது அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க சந்தோஷமாக அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணவே கிடையாது இந்த இடத்துல. ஏன்னா அவங்களுக்கு பண்ணிட்டு போன அந்த துரோகத்தை தான் இப்போ இந்த நபர்கள் நொடிக்கு நொடி தன்னுடைய கர்ம விதி பலனால் அனுபவித்து கொண்டு கதறி கொண்டு இருக்கிறாங்க. நபர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்கள்கிட்ட உடனடியாக பேசணும், கொஞ்ச நேரமாவது உங்ககிட்ட கதைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனாலும் இதை பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் அந்த நபர்களுக்கு ஒரு அழிவு பயம் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் தவிர்க்கவே முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உங்ககிட்ட கதைக்க முடியாமல் இருக்குது. ஆனாலும் இந்த நபர்கள் உங்களை மீட்கணும்னு நினைக்கிறாங்க. நான் அந்த சிக்கிட்டு இருக்க விஷயத்துலேருந்து நான் மீண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்களுடைய உணர்வு. எவ்வளோ பெரிய இக்கட்டான நிலைமைகள் இருந்தாலும் எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய சிந்தனை இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறத நான் இந்த இடத்துல கவனிக்கிறேன். இந்த நபர்கள் தனிமையிலிருந்து சிந்திக்கிறது என்ன அப்படின்னா, அந்த நேரத்தில் நீங்கள் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருக்கலாம். ஏன்னா நீங்கள் சொன்னது எதையுமே இந்த நபர்கள் கேட்காம அவங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதை தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க நல்லவங்க யார், கெட்டவங்க யார், இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் தெரிஞ்சும் இந்த நபர்கள் தெரியாத மாதிரி நடந்து கொண்டாங்க. அப்படின்றதுனாலே இப்போது நீங்கள் சுட்டி காட்டின அந்த சுற்றி நிற்கிற நபர்களால் உங்கள் நபர்களுக்கு ஒரு முதுகலை குத்தப்படுற மாதிரி ஒரு பயங்கர ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் உங்கள் நபர்கள் அப்படியே ஷாக்கிங்கான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க, தனிமைப்படுத்தப்பட்டு. இடத்துல ஸ்வாட்ஸோட எனர்ஜி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்போது இந்த நபர்களுக்கு வருத்தமும் வேதனையும் மனசோர்வும் ரொம்ப அதிகமாக இந்த நொடி இருக்குது. உங்களை நினைக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு மனசோர்வு ஏற்படுது. ஏதாவது ஒரு நியூஸை உங்கள்கிட்ட கொடுத்துடணும், ஒரு ஜஸ்ட் ஒரு மெசேஜாவது கொடுக்கணும், பேசணும் அப்படின்ற எண்ணங்கள் தடைபடுறதை நான் இங்கே பார்க்குறேன். அந்த உணர்ச்சி இருக்குது. பட் இவங்களால் வேகமாக அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியல. சரி கதைப்போம் அப்படின்னு வரும்போது வேறு ஏதாவது ஒரு வேலையில் கவனம் செலுத்துகிறாங்க. அந்த முன்னேற்றம் கொஞ்சம் தடைப்படுறதை நான் இங்கே பார்க்குறேன். அந்த அளவில் ஒரு பெரிய போராட்டம். இது மன்னிப்பு கேட்கணும் உங்ககிட்ட. அந்த மன்னிப்பை எப்படி கேட்குறதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க உங்களுடைய நம்பிக்கையை உடைச்சிருக்காங்க, உங்களை தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த நபரை நீங்கள் எந்த அளவுக்கு காதலிச்சிங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்கல்ல. ஸோ அப்போது இந்த இடத்துல சாரி கேட்குறது மட்டுமே உங்கள் மனசை ஆத்திராது, அந்த காயத்துக்கு மருந்தாக இருக்காது அப்படின்றது இந்த நபர்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்படின்றதுனால தான் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி பேசலாம் அப்படின்றத பிளான் பண்ணிகிட்ருக்காங்களாம் இங்கே உங்கள்கிட்ட கதைக்கணும் அப்படின்றதுக்காக. உங்களை விட்டு விலகினதுக்கு அப்புறம் இந்த நோ கான்டாக்ட் பிரேக்கப் வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய ஈகோ பல மடங்கு இருந்திருக்குமா. அது உங்கள்கிட்ட அதிரடியாக காட்டி உங்களை துன்பப்பட வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போது அவங்க காட்டின அந்த ஈகோவே அவங்களுக்கு நிறைய விஷயத்தில் ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருக்கும். அதையே முக்கியமான ஒரு இழப்பு அப்படின்றது தான் உங்கள் மேலே அந்த நபர்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த காதல். இப்போ அந்த நபர்கள் தன்னுடைய வாழ்க்கையே இழந்துட்டான் அப்படின்ற ஒரு உணர்வு இந்த நபர்களை அதீதமாக பாதிச்சிருக்கு. ஸ்வாட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நபர்களுக்கு மனசுக்குள்ளே இருந்த அந்த ஈகோ, கோபம் எல்லாமே போயிடுச்சு. அப்படின்றதுனால தான் இப்போது அந்த நபர்கள் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக நான் இருக்கேன் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்ல இருந்ததை விட இப்போது அவங்களுக்கும் உங்களுக்குமான அந்த லவ் விகிதம் அதிகமாகியிருக்கு. இப்போ அவங்க உங்களை பற்றி ரொம்ப அதிகமாக யோசிக்கிறாங்க. தூங்குறதுக்கு முன்னாடியெல்லாம் பயங்கரமாக உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்க. பிளானிங் போட்டுகிட்டே இருக்காங்களாம், எப்படி இதை கையாளலாம் அப்படின்ற மாதிரி. அதே
மாதிரி அவங்களுடைய மனநிலைமையும் இப்போ அமைதி இல்லாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா எதையாவது சொல்லி டக்குன்னு உங்கள்கிட்ட பேசணும். ஏன்னா அவங்களுமே எல்லாத்தையும் யோசித்து முடிவெடுப்பாங்களான்னா இல்லை, இங்கே ஒரு சிலருடைய நபர் டக்குன்னு முடிவெடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ பேசணுன்ற ஆசை வந்துருச்சு. அந்த ஆசையை அடக்கி வச்சுட்டு ஒரு நல்ல டைம் பார்க்குறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. உடனடியாக பேசணும் அப்படின்ற மாதிரி. தேர்ட் பார்ட்டி அப்படின்ற ஒரு பர்சன் வந்து பயங்கரமாக உங்கள் வாழ்க்கையில் இங்கே ப்ளே பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்றத நான் இங்கே பார்க்குறேன். இப்போது அந்த தேர்ட் பார்ட்டியை கட் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதுக்கப்புறம் என்னுடைய எதிர்காலத்தை வந்து நான் அழகாக திட்டமிடணும் உங்கள் கூட அப்படின்ற மாதிரி அவங்களுடைய உணர்வுகள் வந்து இப்போ ஆரம்பிச்சிருச்சு. பழைய மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டி கூட என்ஜாய் பண்ணுறது, ஃபன் பண்ணுறது இதெல்லாமே விட்டுட்டு இதெல்லாமே முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இங்கே ஓப்பனாக சொல்லணும்னா தனக்கான ஒரு புதிய வாழ்க்கையை உங்கள் கூட சேர்ந்து ஆரம்பிக்கணும். அது அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஆல்ரெடி சமூகம் அந்த சமுதாயத்தில் அவமானப்படுற மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் நடந்திருக்கும். இந்த நபராக இப்படி கதைக்கிறாங்க, இப்படி என் கூட ஒரு அன்பு செலுத்தினவர் இப்படி மாறிட்டாரே அப்படின்னு நீங்களே ஷாக்கிங் ஆகக்கூடிய அளவுக்கான ஒரு மாற்றத்தை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த நபர்கள் ஒன்று நான் அந்த மாதிரி காயப்படுத்தினதுக்கு நான் வருத்தப்படுறேன், அதே சமுதாயத்துக்கு முன்னாடி உனக்கு நான் ஒரு அந்தஸ்தை வாங்கி தருவேன், ஒரு கௌரவத்தை வாங்கி தருவேன் அப்படின்ற ஒரு மனநிலை இவங்களுக்குள்ளே இருக்குது. இதை பார்த்துட்ருக்க ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் வந்து உங்களுக்குள்ளே வரலாம். ஓகே, நீங்கள் புதுசாக ஒரு நபரை பார்க்குறது, உங்கள் வாழ்க்கையை புதுசாக புதுப்பிச்சு கொள்கிற மாதிரியான புதிய காதல் வந்து அமையும் அப்படின்றாங்க. ஓகே, இது ஒரு சில நபர்களுக்கு தான். இந்த நபர்கள் எப்போ பேசுவாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாற்றம் ஒன்று மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத திடீர் மாற்றம் வந்து நடக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி இறந்து போன உங்களுடைய காதல் அந்த நபர்கள் மறுபிறப்பு ஆக போகுது, அதாவது புதுசாக புதுப்பிக்க போகுது அப்படின்றாங்க. ஒரு சிலருக்கு இது நியூ காதல், ஒரு சில நபர்களுக்கு ஆல்ரெடி பிரேக்கப் ஆகி நோ கான்டாக்ட் போன அந்த நபர்கள் தான் ரீஜாயின் ஆக போகிறாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பாவ மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். நீ என்னை மன்னிப்பியான்னு தெரில, பட் நான் வந்து உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த காதலில் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்களாம். ஆல்ரெடி உங்கள் மனசு ஒரு விஷயத்தை வந்து கைட் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த விஷயத்தை பண்ணணும், எனக்கு இதில் வந்து ஒரு முடிவு தெரியணும், ஒரு தெளிவு தெரியணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கொஷின் உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் உங்களுக்குள்ளே கிடைக்க போகுது. உங்கள் நபர்கள் வாயாலே அதை சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலருடைய நபர்கள் உங்களுக்கு தெரியாமலே உங்களை வந்து வேவு பார்த்துட்ருக்காங்க. அவங்க டைரெக்டாக கவனிக்கலாம் அப்படின்னாலும் இன்னொரு நபர்கள் யாரையோ வச்சு இது ஒரு ரகசியமான ஒரு வேவு பார்க்குற வேலையை வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்படின்றதுனாலேயே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நபர்கள் வந்து ஒரு சில தந்திரமான விஷயங்களை வந்து பண்ணலாம் உங்களை அடைகிறதுக்கு. சும்மா விளையாட்டுக்கு கூட நிஜமாகவே இவங்க மேலே நம்ம மேலே காதல் இருக்கா, எனக்காக தான் வெயிட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு சில தந்திரத்தையும் இந்த நபர்கள் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. ஒரு சில நபர்கள் இங்கே கொஞ்சம் அப்பாவித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அப்பாவித்தனம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த நபர்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தையும் விளைவிச்சிருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே டபுள் வந்திருக்கு, 7 of cups and double energy. இது என்ன சொல்லுதுன்னா, இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சில நபர்கள் வந்து ஆல்ரெடி தேர்ட் பார்ட்டி நம்ம மேலே சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த நபர்களால் இங்கே ஏதாவது ஒரு உடல் ரீதியான அல்லது மன ரீதியான அடிமை பற்றிருக்கலாம். அதோட ட்ரூத் என்ன அப்படின்றத 3 கார்ட்ஸில் பார்த்துருவோம். ஓகே, உடல் ரீதியான அடிமை, மன ரீதியான அடிமை அப்படிங்கும்போது இங்கே உங்கள் நபர்களை விட்டு போன அந்த எக்ஸே மீண்டும் வந்து உங்கள் நபர்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல டெத் கார்டு வந்து வந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் மீண்டுமே உங்கள் நபர்கள் கூட ரீஜாயின் ஆக பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இங்கே உங்களுக்கான டிவைன் ஜட்ஜ்மெண்ட் அதை வந்து கட் பண்ணி விடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த நபர்களுக்கு மனசுக்குள்ளே அந்த பேசிடணும் அப்படின்றதும் ஏங்கி தவிக்கிற அந்த உணர்வு இருந்தாலுமே கூட இங்கே ஒரு சிலருடைய நபர்கள் இன்னுமே அந்த கன்ஃபியூஸாக இருக்காங்க. மனம் வந்து குழம்பி இருக்குது. தனக்கு எது சரியான ஒரு தீர்வாக இருக்கும் அப்படின்றத இந்த நபர்களால் டக்குன்னு செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியலை அப்படின்றாங்க இங்கே ஒரு சில நபர்களுக்கு. ஓகே, இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்களுடைய அந்த காதல் நபர்கள் வந்து தூரமாக தான் இருக்காங்க, உங்கள் பக்கத்தில் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த நபர்களுடைய காதல் பயணத்தில் ஒரு விரைவான ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விரைவான மாற்றம் எதை நோக்கி அப்படின்னா, உங்கள் காதல் நபருக்கு பக்கத்திலே ஒரு விஷமான ஒரு நபர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த
பர்சன் தான் உங்கள் நபரை உங்ககிட்ட சேர்க்க விடாமல் அவங்க தன்வசம் படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிறாங்க, உங்கள் நபரை அடையணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த நபர் வந்து உங்கள் நபருடைய பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த இடத்துல உங்கள் காதலில் ஒரு சில மாற்றங்களை கொண்டுட்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய மாதிரி. ஆல்ரெடி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டியெல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய எனர்ஜி ரொம்பவுமே உங்கள் நபர்களுடைய பக்கத்தில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா உங்களோட எனர்ஜி கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, அவங்களுடைய எனர்ஜி அவங்க பக்கத்துலேயே இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. அதன் காரணமாக உங்கள் நபர்களை உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக அடிமைப்படுத்துறதுக்கு அந்த நபர்கள் ட்ரை பண்ணி கொண்டு இருக்காங்க. ஓகே, இங்கே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் 555 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை போட்டு நீங்கள் இந்த செகண்ட் உங்கள் நபர்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மெசேஜை போட்டு உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படின்ற கடைசியாக அந்த சுவிட்ச் வேர்டை போடுங்க. நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே உங்களுடைய நபர்களுக்கு போய் சேரும். ஸோ அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கொள்ளலாம் அப்படின்னா, உங்களுக்கு 11 ஃப்ளவர்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய மனக்கோரிக்கை அப்படியே உங்கள் நபர்கள்கிட்ட போய் சேரும். இது பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம். ஓகே, ஸோ அப்போ கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்குமே நீங்கள் ஃப்ளவர்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் தேவை அப்படின்னா வாட்ஸ்அப்க்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். பர்சனல் ரீடிங் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது.